சாமி மகனை கொண்டுட்டீங்களா சாமி? சாமி உயிருக்கு ஆபத்துனா எஸ்கார்ட் எடுத்து போறவங்க தான் எங்க அந்தோட கொண்டுட்டாங்க. காலையில காப்பிட்டாங்க, இப்ப கொண்டு விட்டாங்க. எங்களுக்கு ஆபத்துனா காவல்துறை தான். இப்ப கூட்டு போறவங்க எஸ்கார்ட் மட்டும் தான் எங்களுக்கு பாத்துக்குங்க. கண்டை கட்டி கொண்டு போய் சுடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சுப்பா. எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இருவர் நீதிமன்றத்திற்கு வெளியே உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என கூச்சலிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிருக்கு ஆபத்துனா எஸ்கார்ட் எடுத்து போறவங்க தான் எங்க அந்தோட கொண்டுட்டாங்க. காலையில காப்பிட்டாங்க, இப்ப கொண்டு விட்டாங்க. எங்களுக்கு ஆபத்துனா காவல்துறை தான். இப்ப கூட்டு போறவங்க எஸ்கார்ட் மட்டும் தான் எங்களுக்கு பாத்துக்குங்க. கண்டை கட்டி கொண்டு போய் சுடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சுப்பா. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே உள்ள சிக்கனூர் பகுதியில் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் குடிமங்கலம் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல் 2 தினங்களுக்கு முன்பு இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மரப்பாடியை சேர்ந்த மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கபாண்டியன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரையும் உடுமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 15 நாள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அப்போது போலீசார் அவர்களை சிறைக்கு அழைத்து சென்றபோது மூர்த்தி, தங்கபாண்டியன் ஆகிய இருவரும் நீதிமன்றத்திற்கு வெளியில் நின்றிருந்த செய்தியாளர்களை பார்த்து கத்தினர். அப்போது எங்களது உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது என கூச்சலிட்டனர். இதனிடையேதான் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டன் நேற்று காலை என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடலை அடையாளம் காண்பதற்காக மனைவி சபீனா, 6 வயது மகள், தாய் பச்சையம்மாள், தங்கபாண்டியனின் மனைவி புனிதா ஆகியோரை போலீசார் அழைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து உடுமலை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உமாராணி உடற்கூறாய்வு நடைபெறும் இடத்திற்கு வந்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு மணிகண்டனின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. சாமி மகனை கொண்டுட்டீங்களா சாமி? சாமி உயிருக்கு ஆபத்துனா எஸ்கார்ட் எடுத்து போறவங்க தான் எங்க அந்தோட கொண்டுட்டாங்க. காலையில காப்பிட்டாங்க, இப்ப கொண்டு விட்டாங்க. எங்களுக்கு ஆபத்துனா காவல்துறை தான். இப்ப கூட்டு போறவங்க எஸ்கார்ட் மட்டும் தான் எங்களுக்கு பாத்துக்குங்க. கண்டை கட்டி கொண்டு போய் சுடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சுப்பா. Subscribe to One India and never miss an update.